இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் வந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பலவிதமான வரவேற்புகளில் ஒரு சில வரவேற்புகளை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த முடியாது விரும்புகிறேன். இயேசு விண்ணுலகை துறந்து இந்த மண்ணுலகத்தில் மனித பாலகனாக பிறந்த பொழுது அவர் மேசியா என்று அறிந்திருந்தும் அவர் எவ்விதமாய் ஜனங்கள் வரவேற்றார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். The different responses for the birth of Jesus Christ in this world. நான் ஆரம்ப நாட்களில் பாஸ்டராக ஊழியம் செய்த பொழுது எல்லா வீடுகளையும் சந்திப்பேன். ஒவ்வொரு வீடுகளை சந்திக்கும் போது ஒவ்வொரு விதமாக அந்த வீட்டார் வரவேற்பாங்க. சில வீட்டுக்கு போய் கதவை தட்டுனா கதவே திறக்க மாட்டாங்க. ஆமாம், பாஸ்டர் வந்திருக்கிறாருன்னா என்ன பண்ணாங்களோ தெரியல. ஆமாம், அவ்வளோ நேரம் பண்ணுவாங்க. சில பாஸ்டர் வந்தால் ரூமில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு 10-15 நிமிஷம் பாஸ்டர் உட்கார வச்சுருவாங்க, ஒரு காஃபி கூட கொடுக்காம. ஆமாம், என்ன குடும்பமோ தெரியல. அதுக்கப்புறம் மெதுவாக வருவாங்க. சில வீட்டுக்கு போனால் பாஸ்டர் வந்துட்டாங்கன்னு சொல்லி உயிரை கொட்டி எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நேசிப்பாங்க. பாஸ்டராக எனக்கே இப்படியெல்லாம் வரவேற்பு இருந்ததுன்னா, ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது அவருக்கு எப்பேற்பட்ட வரவேற்புகள் கொடுத்தாள்னு சொல்லி வேதாமம் மிக அழகாக எழுதுகிறது. நேரத்தால் 9-10 வரவேற்பு இருக்கிறது. 10ஐயும் பேச நேரம் இல்லை. நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர்கள், யூதயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னென்றால், யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஏரோது ராஜா பிரதான ஆசாரிய ஜனத்தின் வேதப்பார் எல்லாரையும் கூடி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான் என்று மத்தேயு 2:4 சொல்கிறது. அதாவது வான சாஸ்திரிகள் ஏரோதுவின் அரண்மனைக்கு செல்கிறார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்கிற கேள்வி எழுப்புகிறார்கள். உடனடியாக ஏரோது ராஜா யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்றால் அந்த செய்தி கட்டாயம் வேத பாரகருக்கு தெரிந்திருக்கும் என்று சொல்லி அவளை அழைக்கிறார். பிரதான ஆசாரியர் வேத பாரகர் அந்த நாட்களில் யூத மார்க்கத்தின் ஆவிக்குரிய தலைவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் வேதத்தின் கஸ்டோடியன்ஸ், பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகங்களை பாதுகாக்கிற வேலை. வேதப்பார் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டின் பிரதிகளை தவறில்லாமல் கைப்பட எழுதுகிறவர்கள். வேதப்பார் என்று சொன்னால் அந்த வேத வசனங்களை மக்களுக்கு தெளிவாக விளக்கி சொல்லுகிறவர்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த வசனங்களுடைய அர்த்தங்கள் என்ன என்பதை மக்களுக்கு எடுத்து போதிக்கிறவர்கள். வேதப்பார் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டின் எல்லாவற்றையும் கரைத்து குடித்தவர்கள், எல்லாவற்றையும் அறிந்தவர்கள், அந்த வசனங்களை நன்றாய் அறிந்தவர்கள். ஆகவே தான் ஏரோது ராஜா அவளை அழைத்து, மேசியா எங்கே பிறப்பார் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. அந்த வேதப்பாரகர் நல்ல பைபிள் படிச்சிருந்தாங்க. அதனாடி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, உடனடியாக வாயை திறந்து சொன்னாங்க, ஆண்டவர் மேசியா அங்கே யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்றால் மீகா 5:2 சொல்லுகிறது, யூதேயாவில் உள்ள பெத்லகேமே, நீ சிறிய ஊரல்ல, உன்னிலிருந்து இஸ்ரவேலை ஆளப்போகிற பிரபு பிறப்பான் என்று சொல்லி மிக தெளிவாக சொன்னார். பாருங்க, தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வேதாமும் எவ்வளோ வெளியேற பெற்றதாக இருக்கிறது. பைபிளை தான் கையில் உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் தேவனை பற்றிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டு. ஆமாம், தேவன் மேசியா எங்கே பிறப்பான்னா உடனே பைபிளை தான் தேடினாங்க. இப்போ மேசியா இங்கே பிறப்பான்னு சொல்லி தெளிவாக எழுதுனாங்க.
வேதாகமத்தில் தேவனை பற்றிய சகல கேள்விகளுக்கும் தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே தான் வேதாகமம் சாதாரண ஒரு புத்தகம் அல்ல, வேதாகமத்தில் தேவனை பற்றிய வெளிப்பாடு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த வேத பார்வை பற்றி உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னு சொன்னால், அக்கறை இல்லாத வேத பார்வை. என்னங்க, அவங்களுக்கு மேசியா எங்கே பிறப்பார், எப்பொழுது பிறப்பார், அவருக்கு என்ன பேர் வைக்கப்படும், எல்லா விவரமும் நல்லா தெரியும். அவர்கள் இயேசு பிறந்த பெத்லகேமுக்கு 5 மைல் தூரத்தில் தான் இருந்தாங்க. இயேசு பிறப்பார் என்பதெல்லாம் அறிந்திருந்தால் கூட அவங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பிரயாணம் பண்ணி பெத்லகேமில் பிறந்த மேசியாவை பார்க்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அவளுக்கு எல்லாம் சத்தியம் நல்லா தெரிந்திருந்தது, வசனம் நல்லா தெரிந்திருந்தது. அவங்க வேத பண்டிதர்கள், வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள், நல்லா உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தாங்களே தவிர அந்த வேத வசனங்கள் அவருடைய வாழ்வில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இந்த வேத வசனங்கள் அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆர்வத்தை தூண்டவில்லை. இந்த மேசியாவை பார்க்க வேண்டும், மேசியாவை ஆராதிக்க வேண்டும், பக்கத்தில் தானே இருக்கிறாரு, அவரை போய் பார்த்துட்டு வருவேமே என்று சொல்லி அவர்கள் எந்த முயற்சியுமே எடுக்கவில்லை. இந்த வேதப்பாருடைய மனநிலை என்னவென்று சொன்னால், இயேசு பிறந்திருக்கிறாரு, அதை நாங்கள் அறிவோம், ஆனால் எங்களுக்கு இயேசுவின் பிறப்பை பார்க்க நேரமில்லை, அவரை ஆராதிக்க நேரமில்லை என்று சொல்லி இயேசுவை முழுவதுமாக அவர்கள் கவலையீனமாக அக்கறை இல்லாமல் விட்டு விட்டார்கள். இன்றைக்கு அநேக ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படி தான் இருக்கிறார்கள். இந்த வேதப்பாரர்கள் அவர்கள் இருந்த நிலையிலேயே திருப்தி ஆகிவிட்டாங்க. அவங்களுக்கு ஆண்டவரை தெரியும், மேசியா யாரும் எங்களுக்கு தெரியும், அது போதும் என்கிற ஒரு மனநிலை. இயேசு இல்லாமலேயே அவருடைய வாழ்க்கை திருப்தியான ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது. அவருடைய வாழ்வில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக செல்லலாம், மேசியாவை அறிந்து கொள்ளலாம் என்கிற உணர்வுகள் அவளுக்கு இல்லை. அவளுக்கு அதான், நான் ஆபிரகாமின் பிள்ளை, ஆபிரகாமின் பிள்ளையா இருக்கு அப்படின்னால கட்டாயம் பரலோகம் போய் அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், இன்னும் ஆழமாய் அவரை அறிய வேண்டும் என்பதெல்லாம் அவருடைய வாழ்விலே அவருடைய நோக்கமாக இல்லை. அவரை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. ஒரு மத சடங்காச்சார வாழ்க்கையில் அவர் திருப்தியாக இருந்தார். இதுதான் வேத பாரகர் இயேசுக்கு கொடுத்த ஒரு வரவேற்பாக இருக்கிறது. மேசியா எங்கே பிறப்பார் எல்லாம் தெரிந்திருந்து கூட அவள் போய் ஆண்டவரை ஆராதிக்கல. 5 மைல் தூரத்தில் இருந்தால் கூட இந்த 5 மைல் போகல. நம்ம அநேகர் சர்ச்சுக்கு பக்கத்திலே குடியிருக்கிறோம், அண்ணா நகர், சித்தாப்புதூர். ஆனால் கூட வாரந்தோறும் சர்ச்சுக்கு வந்து ஆராதிக்க நமக்கு முடியதில்லை. நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், அல்லது நேரம் இல்லைங்கிறோம், அல்லது தூரமாக இருக்குன்னு சொல்கிறோம். இன்றைக்கி கேள்வி, உங்களுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் உண்டா? இங்கே கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், ஆனால் இந்த மேசியாவை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீர்கள்? இந்த வேத வசனம், நீங்கள் நிறைய வசனத்தை இன்றைக்கி நிறையா பேர் மனப்பாடமாக சொல்கிறாங்க. 200 வசனம், நேற்று கூட ஒரு மீட்டிங்கில் இருந்தோம், 250 வசனம் தெரியினாங்க. என் கேள்வி, உனக்கு வசனம் தெரியுமா என்பதல்ல, அந்த வசனம் உன் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? இந்த வசனம் உன் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? அந்த வாசிக்கிற வசனம் உன்னை இயேசுவினிடம் நெருக்கி சேர்க்கிறதா? நீங்கள் வாசிக்கின்ற அந்த வேத வசனங்கள் உன் வாழ்வில் இயேசுவினுடைய கனியை, இயேசுவை நேசிக்க உள்ளத்தில் ஒரு அன்பின் நேசத்தையை எழுப்பி விடுகிறதா? அதுதான் கேள்வி. இந்த வேத பாடலுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சு கூட இயேசுவின் பேரில் ஒரு அன்பு இல்லை, இயேசுவை பார்க்க விரும்பலை, இயேசுவை ஆராதிக்க விரும்பலை. அவர்கள் வெறும் வசனத்தை மட்டும் அறிந்திருந்தவர்களாய், தீர்க்கதரிசன வார்த்தைகளை அறிந்திருந்தவர்களாய் காணப்பட்டார்கள். இயேசுவின் பிறப்பை குறித்து ஒரு அக்கறை இல்லாதவர்களாக, கரிசன் இல்லாதவர்களாக அப்படியே அவரை விட்டு விட்டாள்னு சொல்லி பார்க்கணும். 2வது,
ஏரோது ராஜாவை குறித்து பார்க்கும். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் முடிய வாசியுங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். 16ஆம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2வது வரவேற்பு ஏரோது ராஜா. ஏரோது ராஜா இயேசுவின் பிறப்பை குறித்து எவ்விதமாக பிரதிபலித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே பைபிளில் தெளிவாய் சொல்லப்படுகிறது, ஏரோது ராஜாவின் நாட்களில். ஒரு ஆமென் சொல்லலாமா? வேத புத்தகம் ஒரு சரித்திர புத்தகம். வேத புத்தகம் ஒரு கட்டுக்கதை அல்ல. இயேசு பிறந்தார் என்பது நம்ம படிக்கிற கதைகள் மாதிரி ஒரு ஊரில் ஒரு நாளில் ஒரு ராஜா பிறந்தார் என்று ஆரம்பிப்பதில்லை. வேதாம் தெளிவாய் சொல்கிறது, இயேசு ஏரோதுவின் நாட்களே பிறந்தார். ஏரோது யார்? அவன் ஒரு ரோம நாட்டால் நியமிக்கப்பட்ட ஒரு ராஜா. ஏரோது எப்போ பிறந்தாங்க? ரோம சரித்திரம் தெளிவாய் சொல்கிறது எப்பொழுது ஆளுகை செய்தான்னு சொல்லி. அவன் இந்த ஏரோது ராஜாவின் காலத்தில் இயேசு பிறந்தார். அந்த ஏரோது யூதேயா தேசத்தை ஆளுகை செய்யும் பொழுது இயேசு பிறந்தார் என்கிற அந்த செய்தியை வான சாஸ்திரத்து சாஸ்திரிகள் ஏரோதின் அரண்மனையில் வந்து சொல்கிறாங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அந்த கேள்வி கேட்ட பொழுது அவன் கலங்கி போயிட்டான், ஆடி போயிட்டான், பயந்துட்டான். அந்த வசனம் சொல்லி 3ஆம் வசனம், அதை கேட்ட பொழுது ஏரோது ராஜாவும் அவன் நகரத்தார், எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார். ஏயா ராஜா, நீ பெரிய ராஜாவாயிற்றே, உனக்கு வல்லம் அதிகாரம் உண்டே, ஆனால் ஒரு குழந்தை பிறந்திருக்குங்கிற அந்த செய்தி உன்னை ஏன் கலங்க பண்ண வேண்டும்? ஏன் அதை கேட்டு நீ பயமடைந்தாய் என்று தான் நான் பார்க்கணும். ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை எங்கே பிறந்திருக்குன்னு கூட உனக்கு தெரியல. ஆனால் அந்த குழந்தையை பார்த்த உடனே, கேட்ட உடனே, இந்த செய்தியை கேட்ட உடனே அவனுடைய உள்ளத்தில் ஒரு கலக்கம். இந்த ஏரோது ராஜா யார் என்று நீங்கள் சரித்திரத்தில் பார்த்தீன்னு சொன்னால், ஏரோது ராஜா ஒரு கொடூரமான ராஜா. அவன் ஒரு பயங்கர அந்த அதிகார வெறி பிடித்தவன். அவன் ஒரு கொலைகாரன், பொய்யன், பெருமை பிடித்தவன். இந்த ஆட்சியை அவன் பிடித்து வைக்கும்படியாக அவன் தன்னுடைய சொந்த மனைவி மரியம்மாவை கொலை செஞ்சான். 2 சகோதர கொலை செஞ்சான். ஏறத்தாழ 13 பேரை கொலை செய்தவன். ஆமாம், பயங்கரமான ஒரு மோசமான ஒரு ராஜா, கொடூரமான ஒரு சர்வாதிகாரி. அவன் தான் தேவாலயத்தை கட்டினான் என்றாலும் அவனுக்கு அவனுடைய அதிகாரத்தை தாக்கக்கூடிய, அதிகாரத்துக்கு சவால் விடக்கூடிய யார் வந்தாலும் அதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாதவனாய் காணப்பட்டான். ஏரோது ராஜா பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறான். யோவான் 10:10 ஆண்டு சொல்லும் பொழுது, அவன் கொலைபாதகன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று ஆண்டவர் பிசாசு குறித்து சொன்னார். அதுபோல தான் இந்த ஏரோதும் காணப்பட்டால். ஏரோதுடைய வேலையே கொலை செய்ய வேண்டும். பாருங்க, இயேசு பிறந்திருக்கிறார், 2 வயசு குழந்தை பிறந்தான் கேள்விப்பட்ட உடனே பெத்லகேமில் உள்ள நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகளை அவன் கொன்றான்னு சொல்லி பார்க்கும். யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறான் என்ற செய்தியை அவன் கேட்ட பொழுது அவன் நயவஞ்சகமாக, தந்திரமாக அந்த ஞான சாஸ்திரத்தில் கேட்குறான், எங்கே பிறந்தாரு, எப்போ பிறந்தாரு, நீங்கள் போய் அவரை பார்த்துட்டு வந்த பிறகு அவர் எங்கே பிறந்தான்னு எனக்கு சொல்லுங்கள், நானும் வந்து அவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி பொய் சொல்லுகிறான். இந்த இயேசு பிறந்தது அவனுடைய வாழ்வில் ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தியது, அவருடைய வாழ்வில் ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியது.
காரணம் இயேசுவின் பிறப்பு ராஜ்யத்தை அசைக்க ஆரம்பித்தது. இன்றைக்கு கூட அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சாத்தான் பயப்படக்கூடியவனாக இருக்கிறான். ஏரோது ராஜா யாருக்கு அடையாளம்? இந்த காலத்தில் இன்றைக்கும் சுவிசேஷத்துக்கு எதிராக ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அதற்கு எதிராக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை அடிக்க வேண்டும், உபத்திரப்படுத்த வேண்டும், கொலை செய்ய வேண்டும், ஒருவரும் இந்த இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக பலர் காணப்படுகிறார்கள். இயேசுவை பார்க்கும்போது தங்கள் வாழ்விற்கு ஒரு பயமுறுத்துதலாக பார்க்கிறார்கள். என்றால் இவருடைய வாழ்க்கை முழுவதும் தேவ ராஜ்யத்துக்கு விரோதமான மாறுபட்ட ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. இன்றைக்கு அநேகம் பிள்ளைகள் வயிற்றிலே கொல்லப்படுகிறார்கள். அது யாருடைய ஆவி என்று சொன்னால் ஏரோதுவின் ஆவி. ஏரோது ஏன் அந்த பெத்லகேமில் இருந்த சிறு பிள்ளைகளெல்லாம் கொன்றான்? இந்த பிள்ளை மேசியாவாக இருப்பானா, இவன் நம்முடைய ராஜ்யத்துக்கு எதிராக வந்து விடுவானா என்று சொல்லி 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள்லாம் கொள்ளுகிறான். இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா நியூஸ் மீடியாவில் அநேகம் பெற்றோர்கள், அநேக தாய்மார்கள் ஈவு இரக்கமின்றி தங்கள் சொந்த பிள்ளைகளையே கொள்ளுகிறார். நேற்று செய்தியில் கேட்டேன், ஒரு அம்மா 1.5 வயசு குழந்தைய கழுத்தறுத்து கொண்டார். அது என்ன ஆவி? அதுதான் ஏரோதுவின் ஆவி, கொலை செய்கிற ஆவி. 8 மாதம் 9 மாதம் வயிற்றில் சுமக்கிற பிள்ளைகளை வயிற்றிலேயே சில தாய்மார் கொள்கிறாங்க, பிறந்த பிறகு கொள்ளுகிறார்கள். காரணம் அது அவர்கள் அல்ல, அவளுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற ஏரோதுவின் ஆவி. காரணம் என்ன? இந்த பிசாசுக்கு தெரியும், இந்த பிள்ளையை அப்படியே விட்டு விட்டா இந்த பிள்ளை நாளைக்கு ரட்சிக்கப்பட்டு என்னுடைய ராஜ்யத்தை அழித்து விடுவான், அவன் வளருவதற்கு முன்பதாக இவனை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி பிசாசு வயிற்றிருக்கிற பிள்ளைகளை கொலை செய்கிறான். ஆகவே தான் வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, வயிற்றில் இருக்கிற குழந்தையை அபார்ட் பண்ணக்கூடாது, அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அந்த குழந்தை குறித்து தேவனுக்கு ஒரு தீர்க்கதரிசன திட்டம் உண்டு. அந்த பிள்ளை நாளைக்கு வளர்ந்து ஒரு பெரிய ஊழியனாய் வருவான் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். கையை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? அவை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். டாக்டர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் நீங்கள் விசுவாசித்தால் உன் வயிற்றிக்கிற குழந்தை டாக்டர் அபார்ட் பண்ணுன்னு சொன்னால் கூட அந்த குழந்தையை கர்த்தர் ஆரோக்கியத்தை சுகத்தை கொடுத்து நாளைக்கு அந்த குழந்தையின் மூலம் தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதல் வரும்படியாய் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆண்டுகிட்ட கொடுத்துட்டீங்கன்னா போதும், தேவன் அந்த குழந்தையை பாதுகாப்பார். ஏரோதுவின் ராஜ்யத்திற்கும் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கும் எப்பொழுதும் ஒரு போர் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏரோதுவின் ராஜ்யம் இருளின் ராஜ்யம், இயேசுவின் ராஜ்யம் ஒளியின் ராஜ்யமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் இருளை விரும்புகிறாங்க. ஏன் இருளை விரும்புகிறாங்க? ஏன் கொலை பொய் விதமான தவறான காரியத்தை விரும்புகிறான்னு சொன்னால் அந்த ஒளி அவருடைய உள்ளத்தில் பிரகாசிக்க விரும்புவதில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால், மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. ஆமான்னு சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்துக்கணும், உங்களுக்கு லைட் ரொம்ப பிடிக்குமா, டார்க்னஸ் ரொம்ப பிடிக்குமா? இருள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கிறவங்கெல்லாம் கை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளோ அழகாக கேட்குறாங்க. ஆமாம், ஆனால் சிலருக்கு அந்த இருளை தான் விரும்புகிறாங்களாமா. ஏனென்றால் இருளில் அவங்க கிரியை செய்கிறாங்க. போதை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா இருட்டில் தான் நடக்குது. இருட்டில் நடக்கனால அவங்க வெளிச்சத்தை போட்டால் பிடிக்காது, உடனே லைட்டை ஆஃப் பண்ணும்பாங்க. ஏனென்றால் அவன் இருட்டில் இந்த காட்டெல்லாம் செய்கிறான். இருள் பிசாசு கிடையாது. அந்த இருளின் ராஜ்யம், பிசாசின் ராஜ்யம், அவர்கள் வெளிச்சத்தினத்துக்கு வர விரும்பலை.
ஒரு குடிகாரனுக்கு, ஒரு பாவிக்கு, அவதமாக பாவத்திலே, கொலையிலே, கற்பழிப்பிலே வாழ்கிறவனுக்கு சுவிசேஷத்தை சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அவன் அதை பகைக்கிறான், அவன் அதை வெறுக்கிறான், அவன் நமக்கு எதிராக கொலை செய்ய விரும்புகிறான். அவன் சொல்கிறான், என் வாழ்க்கையில் குறுக்கிடாதப்பா, நான் இந்த பாதையிலே போகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இன்றைக்கு அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. இயேசு பார்த்து சொல்கிறான், இயேசுவே, உமக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என்னை வேதனைப்படுத்துவா வந்தீர்? என் வாழ்க்கையில் தலையிடாத, நான் என் வாழ்க்கையில் அப்படியே ஓடுகிறேன், என் வாழ்க்கையில் தலையிடாதே என்று சொல்லி ஏரோது அப்படி தான் இருந்தான். ஏரோது இயேசுவை விரும்பவில்லை. காரணம், ஏரோது இயேசுக்கு போட்டியாக நினைத்தான், தன் வாழ்க்கையில் இயேசு குறுக்கிடுவதாக நினைத்தான். ஆகவே தான் இயேசு பிறந்த பொழுது அவனும் கலங்கினான், எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார். இயேசு இல்லாத வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கை, இயேசு இல்லாத வாழ்க்கை பயம் நிறைந்த வாழ்க்கை, இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை. இந்த ஏரோது இயேசுவை வேண்டாம் என்று ஒதுக்கினான். அவனுடைய முடிவு என்ன? அவனுடைய முடிவை சரித்திர ஆசிரியர் எழுதும் பொழுது கடைசியில் அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவனாக அவன் தற்கொலை செய்து கொள்ள விரும்பினான். அவனுடைய வயதான காலத்தில் பயங்கரமான வேதனையை, வலியை அனுபவித்தான். அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை, தன்னை தற்கொலை செய்து மாண்டு கொள்ள முயற்சித்தான். இன்றைக்கும் அநேகர் அவதமாகத்தான் இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு நரகமான வாழ்க்கை, இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு வேதனையான வாழ்க்கை. இயேசுவை வேண்டாம் என்று சொல்கிறபடினாலே அவர்கள் இருளே வாழ்ந்து ஒரு நித்திய நரகத்துக்குள் செல்கிறார்கள். ஆகவே முதலாவது வேத பாரகர்கள் இயேசுவை குறித்து அறிந்திருந்தாலும் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமையை, மரியாதையை, ஆராதனையை அவர்கள் கொடுக்கவில்லை. ஆகவே தான் அந்த வேத பாரகரை குறித்து ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 23 அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறார், வாசிங்கள். மத்தேயு 20. வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. நீங்க அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை விடுகிறதும் இல்லைன்னு சொன்னார். எவ்வளோ ஒரு கடூரமான வார்த்தையில் பாருங்கள். இந்த வேதப்பாரர்கள் அவங்க வேதத்தை போதிக்கிறாங்க, சத்தியத்தை சொல்கிறாங்க, ஆனால் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறார்கள். இவன் வேதத்தை போதிக்கிறவனா இருந்தால் கூட இவன் எதில் பிரவேசிக்க மாட்டான்ட்டாரு? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நீயும் பிரவேசிக்கிறது இல்லை, நீ பிரவேசிகளையும் விடுகிறது இல்லை. குருடருக்கு வழிகாட்டியர் உனக்கு ஐயோ என்று ஆண்டவர்களுக்கு சொல்லுகிறார். மத்தேயு 22:29 நினைக்கிற வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல், நீங்கள் வேத வாக்கியத்தையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? வேத பாரக வசனத்தை அறிந்திருந்தாங்க, ஆனால் வசனத்தினுடைய உண்மையான ஆழமான ஆவிக்குரிய அர்த்தத்தை அறியவில்லை. அதை குறித்து அவளுக்கு தவறான அபிப்பிராயம், தவறான எண்ணங்கள், இந்த வசனத்தை தப்பாக போதித்தாங்க. ஆகவே தான் மத்தேயு 23 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 7 தடவை அவளுக்கு ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லுகிறார். ஏன்னா அவங்க வெளியில தான் அந்த ஷோ இருந்ததை தவிர உள்ள உண்மையான ஒரு பக்தி இல்லை. வெளியில ஒரு மாய்மானமான வேஷம், நானும் பக்தி உள்ள பக்திமான், நானும் ஆவிக்குரிய விசுவாசி, நானும் ஒரு பரிசுத்தவான்னு சொல்லி வெளி வேஷம் போட்டாங்க. அவங்க கையில் பைபிள் இருந்தது, ஆனால் உள்ளமோ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல் இருந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவளுக்குள்ள உள்ளான பரிசுத்தம் இல்லை, உள்ளான வாஞ்சை இல்லை, உள்ளான ஒரு ஆர்வம் இல்லை. அவர்கள் வெளிப்பிரகாரமாக தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று காண்பித்து கொண்டார்கள். உள்ளேயோ அவள் அசுத்தத்தால் நிறைந்திருந்தான். அவளை குறித்து தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். அவன் நாம் அவர்களைப் போல் இருக்கக்கூடாது. நாம் வேத வசனத்தை போதித்தும் ராஜ்யத்தின் கதவை அடைக்கக்கூடாது. உங்களை பார்க்கிற, உலகத்தில் பார்க்கிற 4 பேர் உங்களை பார்த்து சொல்லக்கூடாது, இவனாடி நான் கிறிஸ்தவன் ஆகலை, இவன் கிறிஸ்தவன் பேர் சொல்கிறான், இவன் செய்கிறது அட்டூழியம்,
இவன் சரியா ஆண்டவரை பிரதிபலிக்கல என்று நம்மை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது. கிறிஸ்துவன் என்று சொன்னால் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும், கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பின்பற்ற அவள் வாஞ்சையாக இருக்க வேண்டும். நானும் இவரை போல இயேசுவை பின்பற்றி என்று சொல்ல வேண்டும். அவை நம் வாயில சத்தியத்தை சொல்லிவிட்டு நம்முடைய செயலினால இயேசுவை பின்பற்றாமல் இருக்கக்கூடாது. ஏரோது ராஜாவை போல அவன் கொடுத்த ஒரு வரவேற்பு, இயேசு என்றாலே அவன் கலங்க ஆரம்பித்தான். இயேசு என்று சொன்னால் நீ பயப்பட தேவையில்லை. இயேசு என்று சொன்னால் மிகுந்த சந்தோஷத்தை தர வந்தவர், உன் கலக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வந்தவர். உன் வாழ்க்கையை மட்டும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீன்னா உன் கலக்கம் மாறி சந்தோஷமாய் மாறும். மூன்றாவது நபர் இயேசுடைய வருகைக்கு அவரை எவ்விதமாய் வரவேற்றார் என்று பார்த்தால், அதே மத்தேயு 2வது அதிகாரத்தில் வான சாஸ்திரிகள் என்று சொல்லி பார்க்கும். இந்த வான சாஸ்திரிகள் இயேசு பிறந்தார் என்று சொல்லி அவரை வாஞ்சியோடு தேடி வந்தார்கள். முதலாவது கூட்டத்தார் அக்கறையற்றவர்களாக இருந்தார்கள், 2வது கூட்டத்தார் கலக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள், 3வது கூட்டத்தார் வாஞ்சையோடு இயேசுவை தேடி வந்தார். வாசியுங்கள் மத்தேயு 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் முடிய வாசியுங்கள். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஒரு ஆமேன் சொல்லலாமா? இங்கே சாஸ்திரிகள் என்று தமிழ் வேதாமம் சொல்லுகிறது, ஆங்கில வேதாமத்தில் மேஜி என்று சொல்லப்படுகிறது. இந்த மேஜி என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஞானிகள் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆகவே இந்த சாஸ்திரிகள் அவர்கள் ஞானிகளாய் காணப்பட்டார்கள். நான் சொல்லுவேன், இந்த சாஸ்திரிகள் ஞானிகள் மட்டுமல்ல, விஞ்ஞானிகள். ஆமாம், வான மண்டலத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள், அஸ்ட்ராலஜிஸ்ட்னா வெறும் அந்த கைரேகை பார்க்கணும் அல்ல, வான சாஸ்திரத்தை படிக்கக்கூடியவர்கள். இவங்க தானியேல் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால், இவர்கள் அந்த ராஜாவுடைய பாபிலோன் ராஜாவின் அரண்மனையில் ராஜாவால் நியமிக்கப்பட்டவர்கள், ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்கள், காலங்களை குறித்து நடைபெறக்கூடிய மாற்றங்களை குறித்து. ஆகவே இவர்கள் நல்ல செல்வந்தர்கள், ஐஸ்வர்யவான்கள், நல்ல உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள், நல்ல படிப்பு புத்தி கூர்மை உள்ளவர்கள். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இவர்கள் நல்ல ஞானமுடையவர்களாக ஆண்டார்கள். ஆகவே தான் தமிழில் அவளை ஞான சாஸ்திரிகள் என்று சொல்லி அழைக்கிறோம். ஏனென்றால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து பார்க்கக்கூடியவர்கள். இந்த வான சாஸ்திரிகள் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கோலங்களை படித்து கொண்ட பொழுது திடீரென்று ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. இப்போ அந்த நட்சத்திரத்தை பார்த்த பொழுது அவர் சொல்கிறாங்க, இந்த நட்சத்திரம் வித்தியாசமாக இருக்குதே, நம்ம எல்லா நட்சத்திரத்தையும் படிச்சிருக்கிறோம், இந்த நட்சத்திரம் புதுசாக தோன்றியிருக்கிறது என்று சொல்லி இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. அதை இயேசுவின் நட்சத்திரம் என்று சொல்லுகிறார். 2ஆம் வசனத்தை வாசிங்க, மத்தேயு 2:2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை அவருடைய நட்சத்திரத்தை. இந்த நட்சத்திரத்தை பார்த்தோன்னே இது ஒரு ராஜரீக நட்சத்திரம், ராஜாவின் நட்சத்திரம் என்று சொல்லி அவருடைய நட்சத்திரம் என்று அவருக்கு பேர் வைக்கிறாங்க. அவன் இந்த நட்சத்திரம் வித்தியாசமான நட்சத்திரம், ஒரு விசேஷித்த நட்சத்திரம், இது பிரகாசிக்கிற நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் அவளுக்கு என்னத்தை சொன்னது? இந்த நட்சத்திரம் அவளுக்கு சொன்னது, ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், அந்த ராஜா வித்தியாசமானவர், அந்த ராஜா விசேஷமானவர் என்று சொல்லி அந்த நட்சத்திரம் அவளுக்கு அறிவித்தது. இந்த வான மண்டலத்தில் இந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே இந்த ஞான சாஸ்திரிகளால் அமைதியாக இருக்க முடியவில்லை. இவர்கள் எங்கே இருந்தால் என்று பைபிள் சொல்லுகிறது, கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணினார்கள்.
இஸ்ரவேல் தேசத்துக்கு கிழக்கே என்று சொன்னால் அது பெர்ஷியா தேசத்தை குறிக்கிறது. பெர்ஷியா தேசம் ஏறத்தாழ 1300 மைல் தூரத்தில் இருந்தது. சிலர் இந்தியான்னு சொல்கிறாங்க, ஆனால் நேமாக பெர்ஷியாவாக இருக்கலாம். ஏனென்றால் இந்த பெர்ஷியாவில் தான் பாபிலோன் தேசத்தில் தான் தானியேல் இருந்தார், இவர்கள் இருந்தாங்க. ஆகவே தானியேலின் காலத்தில் தானியேல் இவர்களுக்கு மேசியாவை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கலாம். என்னாகும் 24:17 அந்த பாலாக்கால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை இவள் அறிந்திருக்கலாம். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றும், அவர் உலகத்தை ஆளுகை செய்வார் என்று அவன் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி இருக்கலாம். ஒரு செங்கோல் தோன்றும், யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்கிற அந்த வார்த்தையை இந்த கல்தேயர்கள் அல்லாவிட்ட அந்த ஞானிகள் படித்திருக்கலாம். நடந்த நட்சத்திரத்தை பார்த்துடனே அறிந்து கொண்டாங்க, இதுதான் அந்த தீர்க்க தரிசனமாக இருக்கலாமோ என்று சொல்லி தேடி வருகிறார். அதாவது ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான மைல்கள், 1600 மைலுக்கு மேலே அவர்கள் பிரயாணம் பண்ணி எருசலேமுக்கு தேடி வருகிறார். கையை உயர்த்து ஹல்லேலூயா சொல்லலாமா? அவங்க சர்ச்சுக்கு பக்கத்தில் குடியிருக்கல, தூரமாக குடியிருந்தாங்க. எவ்வளோ தூரத்தில் குடியிருந்தாங்க? 1000க்கு அதிகமான மைல். ஆமாம், அந்த காலத்து பிரயாணம் சுலபமான பிரயாணம் இல்லை. அந்த காலத்து பிரயாணங்கள் ஆபத்து நிறைந்த பிரயாணங்கள், பிரச்சனை நிறைந்த பிரயாணங்கள். அது மத்தியில் அவங்க வந்தாங்க. அப்போது இங்கே யோசித்து பாருங்கள், ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் வரதான் தான் எவ்வளோ நாள் ஆகிருக்கும். இங்கே மத்திய 2ஆம் அதிகாரத்தில் ஞானிகளை பற்றி சொல்கிறதுனால இயேசு பிறந்துடனே அவங்க வந்தாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஏறத்தாழ 2 வருஷம் கழித்து தான் வந்திருப்பாங்க. நட்சத்திரத்தை பார்த்தோன்னே புறப்பட்டாங்க. ஆனால் அவங்க வந்து சேரும்போது எத்தனை நாள் ஆச்சு? 2 வருஷம். இப்போ 2 வருஷம் அவங்க பிரயாணம் பண்ணி வந்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கலாம். இப்போ அந்த 2 வருஷம் பிரயாணம் பண்ணி வந்தாங்கன்னா இந்த 3 பேர் என்று நாம் நினச்சிக்கணும். எல்லா ட்ராமாலையும் 3 சாஸ்திரம் வராங்க. 3 கிஃப்ட்டு கொடுத்தனால 3 சாஸ்திரிங்கிறாங்க. பைபிளில் மத்தேயுல 3ன்னு எழுதிக்கு தான் தேடி பாருங்கள். கண்டுபிடிச்ச 3 சாஸ்திரம் கண்டுபிடிச்சின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன். ஆனால் அப்படி இருக்காது. ஏனென்றால் அவர்கள் அந்த வனாந்தரத்தில் பயணப்பட்டு வரனா 2 வருஷம் சாப்பிட்றதுக்கு. இவங்க என்ன சாதாரண நாட்களில் இவங்க ஞானிகள், பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள். இவங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஆள், பாதுகாக்க ஆள், மூட்டை தூக்க ஆளுன்னு சொல்லி ஏறத்தாழ 100 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க. அவை 100 பேருக்கு மேலே பிரயாணப்பட்டு அவர்கள் எருசலேமுக்கு வராங்க. எருசலேமில் தான் ராஜா பிறந்திருக்கிறார்னு சொல்லி நேராக எருசலேமுக்கு வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானிகள் அவர்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்துகள், நீங்கள் ஞானியா அஞ்ஞானியான்னு கேளுங்க. ஞானிகள் எதை தேடுவார்கள்? ஞானிகள் சத்தியத்தை தேடுவார்கள். ஞானிகள் அந்த ராஜாவை தேடுவாங்க. நான் பைபிளில் சொல்லப்படுகிறது சங்கீதம் 14:1 தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவன் தேவனை தேடான். காரணம் யாருங்க? அவன் மதிகேடன். மதிகேடனுக்கு கடவுளை பற்றி நம்பிக்கை இல்லை. அவன் கடவுளை தேட வேண்டும்னு சொல்லி அவன் விரும்புவது கிடையாது. கடவுளை தேடி அவன் போகிறதில்லை. ஆனால் உண்மையான ஞானிகள் மெய்யான தேவனை தேடி செல்கிறார்கள். கையை உயர்த்தவர் ஹல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் இருக்கிற பார்த்து கேளுங்க, நீங்கள் ஞானியா அஞ்ஞானியான்னு கேளுங்க. ஆமாம், நீங்கள் அஞ்ஞானினா தேவனை தேட வேண்டாம். ஞானம் உள்ளவர்கள் தேவனை தேடி ஆராய்கள். இந்த ஞானிகள் சடங்குகளை, மூட பழக்க வழக்கங்களை, கட்டுக்கதையில் நம்ப மாட்டாங்க. அவர்கள் காரியத்தை ஆராய்ந்து பார்ப்பார்கள். ஆகவே தான் நம்முடைய திருவள்ளுவர் சொன்னார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதாரி. கேட்கறதெல்லாம் நம்பிட மாட்டாங்க. தாத்தா கதை, பாட்டி கதை, இதிகாச கதை, புராண கதை அதெல்லாம் கேட்டு இப்படி தான் கடவுள் வந்தார், இப்படி தான் இருந்தார் அப்படின்னு உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதை ஆராய்ச்சி பண்ண வேண்டும். ஞானிகள் இந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே இந்த நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம், ஏன் இந்த நட்சத்திரம் வந்தது, இந்த நட்சத்திரம் என்ன செய்தி நமக்கு அறிவிக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண நிமித்தம் அவர்கள் எருசலேமுக்கு தேடி வந்தார். இன்னொரு மிக முக்கியமான காரியம் என்னன்னா, நம்ம இந்தியர்களாக இருந்தால்
நான் நட்சத்திரத்தை பார்த்தோன்னே நட்சத்திரத்துக்கு தேங்காய் பழம் உடைச்சி நட்சத்திரத்துக்கு ஒரு கோயில் கட்டி, நான் வானத்தில் இன்னைக்கு ஒரு நட்சத்திரத்தை பார்த்தேன், இதுதான் எங்கள் தெய்வம், இதுதான் எங்களுடைய தெய்வம், எங்கள் தெய்வமே எங்களுக்கு தரிசனமானார் என்று சொல்லி அவர்கள் அதை ஆராதித்திருந்திருப்பார்கள். ஆனால் இந்த ஞானிகள் அப்படி அல்ல. வானத்தில் ஒரு அடையாளத்தை பார்த்தால் இந்த அடையாளம் எனக்கு ஒருவரை காண்பிக்கிறது, அவர்தான் மேசியா, அவரை நாங்கள் போய் பார்ப்போம் என்று சொல்லி நட்சத்திரத்தை ஆராதிக்கவில்லை, நட்சத்திரத்தை உண்டாக்கின தேவனை அவர்கள் தேடி வந்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, சிருஷ்டியை நீங்கள் தொழுது கொள்ளாதீங்க, சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டும். ரோமர் 1:25 அதுதான் சொல்லுகிறது. தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரு இன்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க சிருஷ்டியை சேவிக்கிறீங்களா, சிருஷ்டிகரை சேவிக்கிறீங்களா? ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நம்முடைய நாட்டில் அநேகர் எதை சேவிக்கிறார்கள்? சிருஷ்டிப்பை சேவிக்கிறார்கள். சூரியனை, சந்திரனை, குரங்க, பாம்பை, என்னென்னமோ எல்லாம் அவங்க ஆராதிக்கிறாங்க. ஓகே, ஆனால் ஆண்டவராக தான் சொல்றார், நீ சிருஷ்டிகரை சேவிக்க வேண்டும், சிருஷ்டியை சேவிக்க கூடாது. உன்னை உண்டாக்கின, உன்னை உருவாக்கின, இந்த அண்ட சராசரத்தை உருவாக்கின ஒரு ஞானம் உள்ள தேவன் இருக்கிறார். இந்த உலகம் தானாக உருவாகவில்லை, இந்த உலகத்தை உண்டாக்கின ஒரு தேவாதி தேவன், சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, உலகத்தில் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஒரு தேவன் இருக்கிறார். அவரை தான் நான் ஆராதிக்க வேண்டும். காலை சூரியன் வந்த உடனே சூரிய நமஸ்காரம் அல்ல, மாலையிலே வெளிச்சம் வந்த உடனே வெளிச்சத்தை நமஸ்கரிப்பதல்ல. அந்த வெளிச்சத்தை உண்டாக்கினவர், வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னவர் என் ஆண்டவராகிய தேவன். ஆகவே தான் நான் அந்த இரட்சகராகிய தேவனை, ஆண்டவரை தொழுது கொள்கிறேன். என்றைக்கும் மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் உண்டு. மனிதன் தேடுகிறான், இறைவா நீ எங்கே இருக்கிறாய், இறைவா நான் உன்னை காண விரும்புகிறேன் சொல்லி அவன் மனிதன் ஆண்டவரை தேடுகிறான். ஆகவே தான் இந்த ஞானிகள், இந்த தேவன் யார், அவர் எங்கே இருக்கிறார் சொல்லி அவர் தேடி வர்றாங்க. அநேக சமயத்தில் மனுஷன் தவறான இடத்துல தேடுகிறான். இந்த சாஸ்திரிகள் யோசித்தாங்க, ராஜா ஏரோதுவின் அரண்மனையில் இருப்பார். ஏன்னா ராஜா அல்லவா, ராஜா பிறந்தா எங்க பிறப்பாரு? ராஜ மாளிகையில தான் பிறப்பார். ஏரோதின் அரண்மனையில் தான் இருப்பான்னு சொல்லி அந்த ஏரோதின் அரண்மனைக்கு வராங்க. அங்கே வந்தப்போ தான் அவளுக்கு ஏமாற்றம் கிடைத்தது. இன்றைக்கும் நிறைய பேர் ஆண்டவரை தேடி இங்கே இருப்பாரா, அங்கே இருப்பாரா, அந்த மலையில் இருப்பாரா, இந்த இடத்துல இருப்பாரா என்று தேடி செல்கிறார்கள். சிலர் நல்ல பெரிய பெரிய கோபுரங்கள் இருக்கிற சர்ச்சில் இருப்பாரா என்று தேடி பார்க்குறாங்க. இங்கே மெழுகுவர்த்தியத்திற்கு இடத்துல இருப்பாரா, வேளாங்கண்ணியில் இருப்பாரா, இங்கே மாதா கோயில் இருப்பாரா என்று தேடுகிறார்கள். ஆனால் தேவன் இயேசு அங்கெல்லாம் இல்லை, பெத்லகேமிலே பிறந்தவர். கைகளை உயர்த்து ஹல்லேலூயா சொல்லாமா? மாட்டு தொழுவத்தில் முன்னணியிலே கிடைத்திருக்கக்கூடிய அந்த இயேசு. ஆகவே தான் அந்த இயேசுவை தேடி போனாங்க. ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஞானிகளை ஒரு நட்சத்திரம் அவங்களை வழி நடத்தியது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அந்த நட்சத்திரம் அவங்களை ஏரோது வீட்டுக்கு நடத்தலை, அவர்களே போயிட்டாங்க. ஆனால் அந்த நட்சத்திரம் அவளுக்காய் பொறுமையோடு ஏரோதின் அரண்மனையில் காத்திருந்தது. அந்த சாஸ்திரிகள் அந்த இயேசு அங்கே இல்லை என்று கண்ட பொழுது, வெளியே வந்த பொழுது சாஸ்திரிகள் சொல்கிறாங்க, அந்த நட்சத்திரங்கள் மீண்டும் கண்டார்கள். அந்த நட்சத்திரம் இயேசு இருக்கிற வீடு வரை சென்றது. அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது அவள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் ஒரு நட்சத்திரம். சொல்லுங்க, நீங்க யாருடைய நட்சத்திரம் கேளுங்க. நீங்க சினிமா நட்சத்திரமா, ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரா, அல்லது அவருடைய நட்சத்திரமான்னு கேளுங்க. நான் இயேசு நட்சத்திரம் சொல்றவங்கலாம் கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஏனென்றால் தானியேல் 12:3 சொல்கிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் பிரகாசிப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க முகம் பிரகாசமா இருக்குதான்னு கேளுங்க.
அவ்வளோ பிரகாசமாக என்னன்னைக்கு ஒரு ஆத்மாவை கொண்டு வரல. நீங்கள் மட்டும் ஒரு ஆத்மாவை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வாங்க, இயேசுவண்ட கொண்டு வாங்க. எந்த குட்டி கூறா பவுடரை போட்டாலும் உங்கள் முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்காது, பான்ஸ் பவுடரை போட்டாலும் அவ்வளோ பிரகாசமாக இருக்காது. ஆனால் ஒரு ஆத்மாவை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து விட்டால் எந்த மேக்கப்புமே இல்லாமல் நீங்கள் பிரகாசமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். ஆகவே தான் அந்த நட்சத்திரம் இவளை ஆதாயப்படும். இந்த நட்சத்திரம் தனக்கு நேரம் அந்த ஞானிகளை வழிநடத்தல, எங்கிட்டவான்னு சொல்லல. இந்த நட்சத்திரம் இயேசுக்கு நேராக இவளை வழி நடத்தியது. நீங்களும் நானும் இயேசுவின் நட்சத்திரமாய் இயேசுவண்டை வழி நடத்த வேண்டும். இந்த வான சாஸ்திரிகள் தேடி வந்தான். அதான் வேத பாருங்க, அவன்லாம் எருசலேம்ல இருந்தான். ஆனால் அவன் இயேசுவை தேடி போகல, பக்கத்திலே இருந்தான். அவனுடைய வேலை கிரிட்டிசைஸ் பண்ணுற வேலை தான், குறை சொல்கிற வேலை தான். ஆமாம், சில டைமில் நான் பிரசங்கத்தில் தப்பாக ஒரு வசனத்தை சொல்லிட்டா கூட உடனே எனக்கு சிலர் எழுதுவாங்க, ஐயா நீங்கள் இந்த வசனத்தை தப்பாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லி. ஐயா, வசனத்தை தப்பாக சொல்ல, வசனத்தினுடைய அந்த அதிகாரத்தை தப்பாக சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த வசனம் தான் வாழ்க்கையை மாற்றுகிறது. நிறைய பேர் கிரிட்டிசைசர்ஸ் உட்காந்துட்டு குறை சொல்லுவாங்க, அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த பிரசங்கம் எப்படி, இந்த பிரசங்கம் எப்படின்னு. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் கமெண்டேட்டரா கிரிட்டிசைசரா, பாஸ்டருடைய பிரசங்கம் அப்படி இருந்துச்சு எப்படின்னு சொல்கிறவங்களா? நீ போய் அந்த ஆண்டவரை ஆராதித்தாயா? நீ போய் அந்த ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொன்னாயா? அதுதான் முக்கியமான கேள்வி. இங்கே உட்கார்ந்து பிரசங்கத்துக்கு மார்க் போட தேவனை அழைக்கவில்லை. தேவனை ஒரு நட்சத்திரமாக அழைத்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லலாமா? என்னுடைய வேலை சுவிசேஷத்தை அறிவிக்கிற வேலை, நட்சத்திரத்தின் வேலை. இயேசுவை குறித்து அநேகருக்கு அறிவித்து அவரிடத்தில் வெளியான இந்த 3 சாஸ்திரிகள் வந்து ஆண்டவரை தொழுது கொண்டாங்க. ஆனால் சரித்திரத்தில் 3 சாஸ்திரியுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. அவருடைய பெயர் காஸ்பர், மெல்கோயிர் அண்ட் பால்ஷா என்று சொல்லி 3 பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. இவர்கள் 3 பரிசுகளை கொடுத்தாங்க. ஒருவர் பொன்னை கொடுத்தார், பொன் இயேசுவின் தெய்வீகத்திற்கு அடையாளம். 2வது கொடுத்தவர் அவர் தூப வர்க்கத்தை கொடுத்தார். அந்த தூப வர்க்கமானது இயேசு அவதமாக ஆராதனைக்குரியவர், அந்த தெய்வீகத்துக்குரியவர். ஆசரிப்பு கூடாரத்தில் ஆராதனைக்கு அது பயன்படுத்தப்பட்டது. பொன் ராஜரீகத்தை குறிக்கிறது. வெள்ளை போலம் மரித்தவர்களை அடக்கம் செய்ய பயன்படுத்தப்பட்டது. ஆகவே தான் இவர்கள் அது அடையாளமாய் மோனை கொடுத்தார். சாஸ்திரிகளை பற்றி நான் சொல்லக்கூடிய இன்னொரு காரியம் என்னென்னா, அவங்க ஆண்டவரை தேடி பல மைல் கப்பால் வந்தால் எவ்வளோ ஆயிரங்களை செலவு பண்ணியிருப்பாங்க. பிரயாண செலவு, சாப்பாட்டு செலவு அதே இருக்கும். ஆனால் ஆண்டவரை பார்த்தப்போ அவருக்கு காணிக்க போடுறதுக்கு ஆயத்தமாக வந்தாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமாம், பாஸ்டர் கடைசியில் வந்துட்டீங்களாங்க. ஆமாம், ரொம்ப முக்கியமான காரியம். அவர்கள் வெறுங்கையோடு வரல. எப்படி வந்தாங்க? ஸ்பெஷல் ஆஃபரிங்கோடு வந்தாங்க. நானே இவ்வளோ தூரத்துக்கு வந்து எனக்கு எவ்வளோ பஸ்ஸு செலவாச்சு, நான் இப்படி காணிக்கை கொடுக்குன்னு சொல்ல. அவங்க கொடுத்த காணிக்கை பொன், வெள்ளை போல தூரம் எல்லாம் விலையேறப்பட்டவன். சரித்திரம் சொல்லுகிறது, இவர்கள் கொடுத்த அந்த காணிக்கையினால தான் ஆண்டவர் அவருடைய தாய் தகப்பன் யோசேப்பு மரியாள் எகிப்துக்கு ஓடி போக அது அவளுக்கு உதவியாக இருந்தது. ஏனென்றால் யோசேப்பு மரியாள் ஏழை, அவர்கிட்ட காசு இல்லை. ஆனால் இவர்கள் கொண்டு வந்த பொன், வெள்ளை போலும் தூப வர்க்கம் இயேசு வளருவதற்கு, அவர் பாதுகாக்கப்படுவதற்கு, அவருக்கு எல்லாவற்றுக்கும் உதவியாக இருந்தது. தேவ ராஜ்யத்துக்கு இவர்கள் கொடுத்தார்கள். பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்கள், உங்களுடைய உதார்த்தமான காணிக்கை தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு உதவியாக இருக்கு. ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது நாம் குறைவாக கொடுக்கக்கூடாது. அவர்கள் தங்களுடைய உச்சிதங்களை கொடுத்தார்கள், உச்சிதமானதை கொடுத்தார்கள், சிறந்ததை கொடுத்தாங்க. நேரம் ஓடிவிட்டது. கடைசியாக 4வதாக லூக்கான சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வாசிங்க, 15 18 முடிய வாசிங்க.
தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான்காவது ஒரு ரெஸ்பான்ஸ், மேய்ப்பருடைய ரெஸ்பான்ஸ். இந்த மேய்ப்பர்கள் யார்? அவர்கள் அற்பமானவர்கள். போன வாரம் பாஸ்டர் டெரி அழகாக பேசுகிறாங்க. அற்பமான மேய்ப்பருக்கு அற்புதமான செய்தி. அவர்கள் சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஏழ்மையானவர்கள். அவர்கள் வனாந்தரத்தில் இருந்தாங்க, வீட்டில் கூட தங்கலை. ராத்திரி நேரத்தில் வாட்ச்மேன் டியூட்டி மாதிரி ஆடுகளை காவல் காத்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த தூதர்கள், இந்த தேவ தூதர்கள் வந்து இந்த மேய்ப்பர்களுக்கு நற்செய்தி அறிவித்தாங்க. ஆமாம், 5 முறை தேவதூதர்கள் இயேசுவின் பரப்பில் வந்தாங்க. ஆனால் விசேஷமாய் தூதர்கள் இந்த மேய்ப்பர்களை தேடி வந்தாங்க. புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, ஏழ்மையான இந்த மேய்ப்பர்களுக்கு நற்செய்தி சொன்னார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருடைய தூதர்கள் சொன்ன வார்த்தை எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. பூமியிலே உங்களுக்கு சமாதானம், உங்கள் மேல் பிரியம். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற செய்தி. ஒரு ஆமென் சொல்லலாமா? பைபிளை பார்த்தீங்கன்னா இயேசுவின் பிறப்பில் சொல்லக்கூடிய அடிக்கடி வரக்கூடிய வார்த்தை சந்தோஷம். இயேசுவின் பிறப்பு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தது. இன்றைக்கி இந்த உலகத்தில் எந்த செய்தித்தாள் எடுத்து படித்தாலும் எல்லாம் கொலை திருட்டு தான் படிக்க முடியும். எல்லாம் வேதனை உண்டாக்கக்கூடிய செய்திகள். ஆனால் இந்த உலகத்திலேயே மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரே நல்ல செய்தி, இயேசு எனக்காக பிறந்தார். பக்கத்திற்கு கைகொடு சொல்லும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சமாதானத்தை கத்த தருவார். உங்கள் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார். அந்த செய்தி தான் தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு கொடுத்தார். இந்த மேய்ப்பர்களை குறித்து விசேஷமாக, இந்த மேய்ப்பர்கள் சாதாரண மேய்ப்பர்கள் அல்ல. மேய்ப்பர்கள் யாருன்னா, இவர்கள் ஆசாரிய மேய்ப்பர்கள். அதாவது அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு பக்கத்தில் பெத்லகேம் ஊரில் தான் பசும் புல்வெளி நிறையா இருக்கும். ஸோ அந்த பசும் புல்வெளியில் தான் ஆடுகளை மேய்ப்பாங்க. இந்த ஆடுகள் என்ன ஆடுகள்னா, இந்த ஆடுகள் பலி செலுத்தப்படக்கூடிய ஆடுகள். இந்த பலி செலுத்தப்படக்கூடிய ஆடுகளை மேய்ப்பதற்காக அந்த எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிறவர்கள் விசேஷித்த அந்த மேய்ப்பர்களை, ஆசாரி மேய்ப்பர்களை வைத்திருப்பாங்க. ஆக இந்த பலி செலுத்தப்படக்கூடிய ஆடுகள் பாதுகாப்பாக வளர்க்குற மேய்ப்பர்களுக்கு தான் ஆண்டவர் தரிசனம் பண்ணார். ஏன் தெரியுமா? அவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்பதை காண்பிக்க தான் அந்த மேய்ப்பர்கள் இந்த ஆட்டை தான் பலியாக செலுத்த போகிறாங்க, ஆலயத்தில் கொண்டு வந்தேன். ஆகவே அந்த பைபிளினை காலை இன்னொரு சம்பவத்தை படித்தேன்னா, அந்த ஆட்டுக்குட்டி பிறக்கும்போது இந்த ஆட்டுக்குட்டி பலியாக செலுத்தப்படுறதுனால அந்த மாட்டு தொழுவத்தில் ஆடுகள் வைக்கக்கூடிய அந்த இடத்துல ஆடுகள் குட்டி போட்ட உடனே அந்த குட்டி எடுத்து மேய்ப்பன் அழகான துணியில் சுற்றி அந்த குட்டி ஆட்டை இந்த தொழுவத்தில் படுக்க வைப்பானான். ஏன்னு சொன்னால், அந்த குட்டி ஆடு எங்கேயும் போய் கால் இடிச்சிடக்கூடாது, எங்கேயும் அது போய் அது ஒரு டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஏன்னா ஆண்டுக்கு செலுத்தக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருக்க வேணும். அதனால் இந்த ஆட்டுக்குட்டி பிறந்தோன்னே அதை துணிகளை சுற்றி படுக்க வைப்பாங்களாமா. அந்த துணிகளை தான் மேய்ப்பர்களுக்கு ஆண்டு அடையாளமாக சொல்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இப்போ மேய்ப்பர்களுக்கு தெரியும், ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்தா அதை துணியில் சுற்றி வைப்பாங்க. ஆனால் அடையாளம்னு சொன்னால் என்ன சொன்ன, ஆட்டுக்குட்டி அல்ல, தேவகுமாரன் அந்த துணிகளை சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் தான் நாளைக்கு நமக்காக பலியாய் செலுத்தப்பட போகிறார். மேய்ப்ப இந்த செய்தியை கேட்டோன்னு இந்த அடையாளம்னு ஒன்று ஆகவே அவர்கள் ஓடிப்போய் அந்த அடையாளத்தை பார்க்கிறார்கள், இயேசுவை பார்க்கிறார்கள். மேய்ப்பருடைய ரெஸ்பான்ஸ் என்ன? தீவிரமாக போனாங்க. கேட்ட உடனே நடுராத்திரி போனாங்க, உடனே போனாங்க, லேட் பண்ணல, உடனே போய் பார்த்தாங்க. மேய்ப்பர்கள் என்ன செய்தாங்க? பார்த்து தாங்கள் கண்ட கேட்ட 18ஆம் வசனத்தை வாசிங்க. கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க பிரசித்தம் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு உங்க பேர் பிரசித்தா. சொல்லுங்க, உங்க பேர் என்னங்க? பிரசித்தா. நீங்க என்ன செய்ய வேண்டும்?
கண்டு இந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை என்ன பண்ணாங்க? பிரசித்தம் பண்ணினார்கள். மற்றவங்க எல்லாம் கேட்டானா, இந்த மேய்ப்பர்கள் போய் இயேசு பிறந்தார், பூமியிலே சமாதானம், எல்லாருக்கும் சந்தோஷம், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி, மனுஷன் மேல் பிரியம் என்கிற அந்த நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவித்தார்கள். பக்கத்தில் பார்த்துக்கள், நீங்கள் சொல்லுவீங்களா இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, மேய்ப்புடைய செய்தியை கேட்டு எல்லாரும் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமே. நல்ல கைகளை உயர்த்துற. ஹல்லேலூயா. வேண்டோர் ஹல்லேலூயா, வேண்டோர் ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.